இன்னைக்கு காலையில நீங்க ஃபோன் எடுத்து உங்க சோஷியல் மீடியா ஓபன் பண்ணப்போ கண்டிப்பா ஒரு போஸ்ட் உங்க கண்ணுல பட்டிருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஏதாவது ஒரு ட்ரேடர் அவரோட ஸ்கிரீனை காட்டி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்ட். இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் 5 லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன், இல்லனா என்னோட போர்ட்ஃபோலியோவை 6 மாசத்துல 10 மடங்கு ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோவா இருக்கும். இத பாக்குறப்போ நமக்கும் அந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஆமா, ஆசை வரும். ஆனா அதே சமயம் எனக்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி வரும். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல 90% மேலான ரீட்டைல் ட்ரேடர்கள் பணத்தை இழக்குறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. உண்மைதான், ரொம்ப பெரிய நம்பர் அது. அப்படி பணத்தை இழந்து மார்க்கெட்டை விட்டு அமைதியா வெளியே போன அந்த ஆயிரக்கணக்கான ட்ரேடர்கள் எல்லாம் எங்க போனாங்க? அவங்க கதைகளையே நம்ம கண்ணுக்கு தெரிவதே இல்ல. அது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. இத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ல எப்படி வெற்றிகள் மட்டும் ஒரு பெரிய மாய மாதிரி கட்டமைக்கப்படுது, தோல்விகள் எப்படி சாமர்த்தியமா மறைக்கப்படுது அப்படிங்கறத அலசுறது தான் நம்மளோட இன்றைய ஆழமான அலசல். ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் இப்போ ஒவ்வொரு முதலீட்டாளரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. ஏன்னா நம்ம பாக்குறது பாதி உண்மைதான் இல்லையா? கண்டிப்பா. அலெக்சாண்டர் எல்டர் அப்படின்னு ஒரு மாபெரும் மார்க்கெட் நிபுணர் இருக்காரு. அவரோட ட்ரேடிங் ஃபார் அ லிவிங் அப்படிங்கிற ஃபேமஸான புக்ல ஒரு அருமையான ஆனா கொஞ்சம் வலிமையான மேற்கோளை சொல்லியிருக்காரு. அந்த மேற்கோள் என்னன்னு சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வெற்றி பெற்றவர்கள் தான் வரலாற்று எழுதுறாங்க, ஆனா தோல்வி அடைந்தவர்கள் எந்த பேரும் இல்லாத, யாருக்கும் தெரியாத கல்லறைகள்ல புதையுண்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது the winners write the history, the losers are buried in unmarked graves. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரை சோஷியல் மீடியால பாக்குறீங்கன்னா அவர் ஒரு வெற்றி சின்னம். ஆனா அவருக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம அமைதியா புதைக்கப்பட்டிருக்கிற அந்த பேரற்ற கல்லறைகளை நீங்க கவனிக்கிறதே இல்ல. வெயிட், நான் இங்க ஒரு சின்ன குறுக்கீடு பண்றேன். மார்க்கெட்ல சக்சஸ் ஆகுறவங்க அத பத்தி பெருமையா பேசுறாங்க, தோத்தவங்க அமைதியா போயிடுறாங்க. இது ரொம்ப சாதாரண ஒரு மனித இயல்பு தானே? ஆமா, சாதாரணமா பார்த்தா அப்படிதான் தோணும். இதுல என்ன இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் போடுறவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க நிஜமாவே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சு லாபம் பார்த்திருக்கலாம்ல. பார்த்திருக்கலாம். ஆனா இங்க பிரச்சனை அந்த ஒரு தனிப்பட்ட நபர் இல்ல, நம்ம மூளை அந்த தகவலை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. மூளை எப்படி ப்ராசஸ் பண்ணுது? உளவியல் உலகத்துல இத சர்வைவர்ஷிப் பயாஸ், அதாவது தப்பி பிழைத்தவர்களின் சார்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட களத்துல தப்பிச்சு வந்தவங்கள மட்டும் பார்த்துட்டு அந்த களத்தோட ஒட்டுமொத்த தன்மையும் நம்ம தப்பா இடை போடுறது. ஓ, இதுக்கு பேர் தான் சர்வைவர்ஷிப் பயாஸ். ஆமா, இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்லணும்னா மார்க்கெட்ல பேக் டெஸ்டிங் பண்றப்போ நடக்கிற ஒரு பெரிய தப்ப சொல்லலாம். ட்ரேடிங்ல ஸ்ட்ராட்டஜியை செக் பண்ண பேக் டெஸ்டிங் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களே, அதுல என்ன பயாஸ் வரப்போகுது? அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. நிறைய அல்கோ ட்ரேடர்கள் அவங்க ஸ்ட்ராட்டஜியை கடந்த 20 வருஷ டேட்டால செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனிகளோட டேட்டாவை எடுத்து பாத்தீங்களா, இவ்ளோ லாபம் அப்படின்னு காட்டுவாங்க. ஆனா அவங்க எதை மிஸ் பண்றாங்க? கடந்த 20 வருஷத்துல பேங்க்ரப்ட் ஆகி மார்க்கெட்டை விட்டே காணாம போன கம்பெனிகளோட டேட்டாவை அந்த டெஸ்டிங்ல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனிகள் தான் இப்ப இல்லையே. வாவ், காணாம போன கம்பெனிகளை கணக்குல சேர்க்காம தப்பிச்சு வந்த கம்பெனிகளை மட்டும் வச்சு ரிசல்ட்ட காட்டுறாங்க. ஆமா, அதனால அந்த ஸ்ட்ராட்டஜியோட நிஜமான ரிஸ்க் ரொம்ப அழகா மறைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது ஒரு காட்டுக்குள்ள 100 பேர் போறாங்க, அதுல 99 பேர் செத்துடுறாங்க, ஒருத்த மட்டும் வைரத்தோட திரும்பி வர்றான். கரெக்ட். நாம அந்த ஒருத்தனை மட்டும் பார்த்துட்டு காட்டுக்குள்ள போனா வைரம் கிடைக்கும், ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்பி நாமளும் உள்ள போறோம். அந்த 99 பேரை நாம கணக்கிலேயே எடுத்துக்கல. இது ஒரு வகையான குருட்டுத்தனம் இல்லையா? கண்டிப்பா, அது ஒரு மாயாதான். இத பாக்குறப்ப எனக்கு அந்த வெயிட் லாஸ் பெல்ட் விளம்பரம் தான் ஞாபகம் வருது. டிவில ஒருத்தர் அந்த பெல்ட்டை கட்டிட்டு 20 கிலோ குறைச்சிட்டேன்னு நிப்பார். ஆமா, நிறைய விளம்பரங்கள் அப்படிதான் வருது. ஆனா அந்த பெல்ட்டை வாங்கிட்டு ஒரு பீஸாவை சாப்பிட்டுட்டு அத பீரோக்குள்ள தூக்கி போட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்கள எந்த விளம்பரத்திலயும் காட்ட மாட்டாங்க. ரொம்ப கச்சிதமான ஒரு உதாரணம். கரெக்டா சொன்னீங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறதும் ஃபைனான்ஷியல் உலகத்தோட ஒரு வெயிட் லாஸ் பெல்ட் மாதிரி தான். அந்த வெயிட் லாஸ் விளம்பரத்தை பாக்குறப்ப நம்ம மூளை எப்படி ரியாக்ட் பண்ணுது? அங்கதான் நோபல் பரிசு வாங்கின உளவியலாளர் டேனியல் கஹனமேன் அவரோட திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற புக்ல சொல்ற தியரி உள்ள வருது. சிஸ்டம் 1 மற்றும் சிஸ்டம் 2 பத்தி சொல்றாரு இல்லையா? ஆமா, கஹனமேன் நம்மளோட சிந்தனையை 2ஆ பிரிக்கிறாரு. சிஸ்டம் 1 அப்படிங்கிறது ரொம்ப வேகமான எமோஷனலான ஒரு மூளை செயல்பாடு.
சிஸ்டம் 2 அப்படிங்கிறது ரொம்ப மெதுவான லாஜிக்கலா யோசிக்கிற செயல்பாடு. அப்போ நாம அந்த ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்கறப்போ உங்க சிஸ்டம் 2 தூங்கிடும். உங்க சிஸ்டம் 1 முழிச்சுக்கிட்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது நாம எதையோ இழக்கிறோங்கிற அந்த ஃபியரை தூண்டி விட்டுடும். அதாவது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நாம மட்டும்தான் முட்டாள் மாதிரி இத பண்ணாம உட்கார்ந்திருக்கோம் அப்படிங்கிற பதற்றம் வந்துடும். எக்ஸாக்ட்லி. காஹ்னமேன் என்ன சொல்றாருன்னா, நாம வெற்றிகளை மட்டுமே கவனிச்சு தோல்விகளை முழுமையா புறக்கணிக்கிறப்போ நமக்குள்ள ஒரு அதீத நம்பிக்கை உருவாகிடுது. ஓவர்லி ஆப்டிமிஸ்டிக் பிலீஃப். ஆமா, இந்த அதீத நம்பிக்கையினால தான் ஒரு புது ட்ரேடர் மார்க்கெட் பத்தி எந்த ஒரு லாஜிக்கலான புரிதலும் இல்லாம தன்னிடம் இருக்கிற மொத்த சேமிப்பையும் எடுத்துட்டு வந்து உள்ள போடுறாரு. இந்த இடத்துல ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம பேசியாகணும். மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து விளையாடுற ஒரு ஃப்ரெண்ட்லியான கேம் கிடையாது. கொஞ்சம் கூட கிடையாது. இது ஒரு போர் முனை, ஒரு வார் ஜோன். இங்க நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா, பரவாயில்ல ப்ரோ, அடுத்த ட்ரேட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு யாரும் வந்து உங்க தோள் மேல கை போட்டு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. அங்க கருணைக்கு இடமே இல்ல. நீங்க ஒரு தப்பான பொசிஷன் எடுத்து மார்க்கெட் உங்களுக்கு எதிரா போச்சுன்னா, உங்க புரோக்கர் எந்த எமோஷனும் இல்லாம ஒரு மார்ஜின் கால் கொடுப்பான். உங்க பணத்தால நஷ்டத்தை தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவனாவே வித்துட்டு உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் 0 அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் அனுப்புவான். அது ரொம்ப பயங்கரமான ஒரு தருணம். அந்த செகண்ட்ல உங்களுக்கு ஆகுற அந்த வலி, அந்த மன அழுத்தம், அதெல்லாம் யாருமே ரெக்கார்ட் பண்றதே இல்லையே. இது ரொம்ப உண்மையான வலி. இந்த வலியை தான் பிரபல ரிஸ்க் தத்துவஞானி நசீம் நிக்கோலஸ் தலேப் தன்னுடைய ஃபூல்ட் பை ரேண்டம்னஸ் அப்படிங்கிற புக்ல ரொம்ப ஆழமா விவாதிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு இத பத்தி? அவர் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு. சைலண்ட் எவிடன்ஸ், அதாவது மௌனமான ஆதாரங்கள். மறைக்கப்பட்ட அந்த தோல்விகள் தான் வெற்றியை பற்றிய நம்மளோட பார்வையை சிதைக்குதுன்னு சொல்றாரு. சைலண்ட் எவிடன்ஸ், நல்ல வார்த்தை. இத புரிய வைக்க தலேப் ஒரு சூப்பரான, அதே சமயம் நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு உதாரணம் சொல்றாரு. நாணயம் சுண்டும் குரங்குகள். நாணயம் சுண்டும் குரங்குகளா? இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது எப்படி மார்க்கெட்டுக்கு செட் ஆகும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 10,000 குரங்குகளை ஒரு ரூமுக்குள்ள விடுறோம். எல்லா குரங்குகளும் ஒரு நாணயத்தை சுண்டுது. ஹெட்ஸ் விழுந்தா வெற்றி, டெய்ல்ஸ் விழுந்தா தோல்வி. சரி, அப்புறம்? முதல் முறை சுண்டும்போது ஒரு 5,000 குரங்குகளுக்கு ஹெட்ஸ் விழுது. அடுத்த முறை அந்த 5,000 குரங்குகள் மட்டும் மறுபடியும் சுண்டுது. அதுல 2,500 குரங்குகளுக்கு ஹெட்ஸ் விழுது. அப்போ ஒவ்வொரு முறையும் பாதி பாதி குரங்குகள் வெளியே போயிட்டே இருக்கு. ஆமா, இப்படி ஒரு 10 முறை சுண்டி முடிச்சதும் கடைசியா ஒரு குரங்கு மட்டும் தொடர்ந்து 10 முறையும் ஹெட்ஸ் போட்டு ஜெயிச்சிருக்கும். இப்போ அந்த ஒரு குரங்க மட்டும் பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வாவ், இந்த குரங்குக்கு நாணயம் சுன்றதுல எவ்வளோ பெரிய திறமை இருக்கு, அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அதோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு அதை பத்தி ஒரு பெரிய புக் எழுதுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது வெறும் அதிர்ஷ்டம். எக்ஸாக்ட்லி, அது வெறும் லக். அந்த 9,999 குரங்குகள் தோத்து வெளியே போனதுனால தான் இந்த ஒரு குரங்கு ஸ்பெஷலா தெரியுது. மைண்ட் ப்ளோயிங். இது அப்படியே நம்ம மார்க்கெட்டுக்கு மேட்ச் ஆகுது. சோஷியல் மீடியால நாம பாக்குற பல ட்ரேடர்கள் அந்த 10 முறை தொடர்ந்து ஹெட்ஸ் போட்ட குரங்கு மாதிரி தான். ஆமா, நம்மளும் அவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஸ்கில் இருக்கிறதா நம்பிடுறோம். ஆனா அந்த மௌனமான ஆதாரங்கள், அதாவது தலேப் சொல்ற அந்த 9,999 குரங்குகள் பணம் இழந்து அக்கவுண்ட் காலியாகி டிப்ரெஷன்ல உட்கார்ந்திருக்கிற அந்த நிஜமான ஆட்களை நம்ம பார்க்கறதே இல்ல. நம்ம இந்த சோஷியல் மீடியா விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டணும். கண்டிப்பா. இன்னைக்கு யூடியூப் மற்றும் டெலிகிராம் சேனல்கள்ல தங்களோட ஸ்ட்ராட்டஜி 90% வின் ரேட் கொடுக்குதுன்னு தைரியமா சொல்றாங்க. ஆனா அவங்களோட கேபிட்டல் வைப் அவுட்ஸ், அதாவது மொத்த முதலீடும் அழிஞ்சு போனது, அவங்க சந்திச்ச எமோஷனல் பிரேக் டவுன்ஸ், இதெல்லாம் ஏன் அவங்களோட டைம்லைனுக்கு வர்றதே இல்ல? சிம்பிள் லாஜிக். நான் நேத்து 10 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு யாராவது இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவாங்களா? யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா சோஷியல் மீடியா அல்கோரிதமுக்கு தோல்வினா பிடிக்காது. மக்கள் சோகமான கதைகளை லைக் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு மார்க்கெட்டிங். அவங்க ஒரு கோர்ஸ் விற்கவோ இல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் விற்கவோ இந்த சக்சஸ் ஸ்டோரி தான் தேவைப்படுது. தோல்விய காட்டினா அவங்க பிசினஸ் படுத்துடும். எல்லாவற்றுக்கும் மேலே ஈகோ. தான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு காட்டிக்கிற ஒருத்தர் தன்னோட தப்ப பப்ளிக்கா எப்படி ஒத்துப்பார்? 100க்கு 100 உண்மை. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு புதியவர் மார்க்கெட்குள்ள வரும்போது அவர் ஒரு ஃபேண்டசி உலகத்தை தான் பாக்குறாரு.
ஒரு சினிமா செட் மாதிரி. முன்னாடி பார்க்கறதுக்கெல்லாம் பிரம்மாண்டமா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா பின்னாடி போய் பார்த்தா வெறும் மரக்கட்டையும் கயிறும் தான் இருக்கும். அந்த வலிகளும் போராட்டங்களும் இருட்டடிப்பு செய்யப்படுது. இந்த மாயைய உண்மைன்னு நம்பிதான் ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் சேமிப்பை உள்ள கொண்டு வராரு. அதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்போ இந்த மாயையிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? எதை நம்புறது, எதை நம்ப கூடாது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை ஒரு சாதாரண ட்ரேடர் எப்படி வளர்த்துக்கிறது? இதுக்கு வரலாற்றிலிருந்து ஒரு கிளாசிக்கான உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் அது? புள்ளி நிவர அறிஞர் ஆப்ரஹாம் வால்ட் 2ஆம் உலகப் போர்ல செஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆய்வை நம்ம இங்க பொருத்தி பார்க்கணும். இது உங்களுக்கு ஒரு தெளிவான விடையை கொடுக்கும். சொல்லுங்க கேப்போம். உலகப் போர் நடந்திருக்கு. ராணுவ அதிகாரிகள் எல்லாரும் போர் முனையிலிருந்து திரும்பி வந்த தங்களோட போர் விமானங்கள் எல்லாம் ஒன்னா நிறுத்தி ஆய்வு பண்றாங்க. ஓகே. அந்த விமானங்களோட இறக்கைகள்லயும் வால் பகுதிகள்லயும் நிறைய துப்பாக்கி குண்டுகள் பாஞ்ச தடங்கள் இருக்கு. அத பார்த்தோனே அந்த அதிகாரிகள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஆமா, விமானத்தோட இறக்கையிலையும் வால்லையும் தான் அதிக குண்டு பட்டிருக்கு. அதனால அந்த இடங்கள்ல தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கான கவசங்களை பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். சாதாரணமா யோசிச்சா இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு முடிவு தானே. ஆமா, எங்க அடிபட்டிருக்கோ அங்கதான் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் அதான் நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஆப்ரஹாம் வால்ட் அவரோட ஜீனியஸை வெளிப்படுத்தினாரு. அவர் அந்த அதிகாரிகளை நிறுத்தி, நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன லாஜிக் சொன்னாரு அவரு? அவர் சொன்ன லாஜிக் என்ன தெரியுமா? நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குண்டடிப்பட்டும் பத்திரமா திரும்பி வந்த விமானங்களை. அப்படி என்றால் இந்த இறக்கைகள்ல குண்டு பட்டாலும் ஒரு விமானத்தால பறக்க முடியும் தானே அர்த்தம். வாவ், சூப்பர் பாயிண்ட். நீங்க நிஜமா எதை பார்க்கணும் தெரியுமா? எந்த விமானங்கள் திரும்பி வரலையோ அதை நீங்க பார்க்கணும். அந்த காணாம போன விமானங்கள்ல எங்க குண்டு பட்டிருக்கும். இப்போ இங்க இருக்கிற விமானத்துல எந்த இடத்துல குண்டு படலையோ அங்கதான் காணாம போன விமானத்துல குண்டு பட்டிருக்கும். எக்ஸாக்ட்லி. அதாவது அதோட இன்ஜின், அதோட காக்பிட். அங்க குண்டுபட்ட விமானங்கள் தான் ஸ்பாட்லயே வெடிச்சு போர்க்களத்திலே விழுந்துருச்சு. அப்போ கவசத்தை பொருத்த வேண்டியது குண்டுபட்ட இறக்கைகள்ல இல்ல, குண்டுபடாத இன்ஜின்ல தான். ஆமா, இதுக்கு பேர் தான் ஆப்ரஹாம் வால்ட் பிரின்சிபல். அவர் சொன்ன அந்த முத்தாய்ப்பான வார்த்தைகள், வாட் யூ டோன்ட் see matters more than what you see. நீங்கள் பார்க்காததே நீங்கள் பார்க்கிறதை விட பல மடங்கு முக்கியமானது. நிஜமாவே இது ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட். இது அப்படியே நம்ம ட்ரேடிங் சார்ட்டுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. ரொம்ப தெளிவா புரியுது. ஆப்ரஹாம் வால்ஷ் எப்படி அந்த குண்டு படாத இடத்த பார்த்தாரோ அதே மாதிரி நாம ஒரு ட்ரேடரோட ப்ரொஃபைல பாக்குறப்போ அவங்க எந்த நாட்டுல ஸ்கிரீன்ஷாட் போடலையோ, எந்த மாசம் அவங்க அமைதியா இருக்காங்களோ அதான் அந்த காலி இடங்கள். கரெக்ட். அந்த இடங்கள்ல தான் அவங்களோட இன்ஜின் அடி வாங்கியிருக்கு. அதாவது அவங்க பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க, டிராடவுன் ஆயிருக்கு. நாம அவங்க காட்டுற அந்த ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்து ஆச்சரியப்படுறத விட்டுட்டு அவங்க எதை மறைக்கிறாங்களோ அந்த காணாம போன விமானங்களை, அந்த அமைதியான நாட்களை நாம உற்று கவனிக்கணும். அங்கதான் நிஜமான மார்க்கெட் இருக்கு. ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணீங்க. ஆமா, மார்க்கெட்ல வெற்றி பெற்றவங்களோட கதைகளை நம்ம வெற்றியின் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். நாம அந்த நினைவு சின்னங்களை அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஆனா தோல்வி அடைந்தவங்களோட கதைகள் அலெக்சாண்டர் எல்டர் சொன்ன மாதிரி பெயரற்ற கல்லறைகள். அவை நம்மளோட காலடியில யாருக்கும் தெரியாம அமைதியா புதைஞ்சு கிடக்குது. அந்த கல்லறைகளை யாரும் உங்களுக்கு போர்டு வச்சு சுட்டி காட்ட மாட்டாங்க. நீங்க தான் சொந்தமா தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மௌனமான ஆதாரங்களை தலேப் சொன்ன அந்த சைலண்ட் எவிடன்ஸை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டோட நிஜமான ரிஸ்க் என்னன்னே புரியாது. ஆமாம். பெர்ஃபெக்ட். இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய பல விஷயங்களை அலசியிருக்கோம். எப்படி வெற்றிகள் மட்டும் ஒரு மாய மாதிரி முன்னிலைப்படுத்தப்பட்டு தோல்விகள் மறைக்கப்படுது அப்படிங்கறத பார்த்தோம். ஹானமின் சொன்ன மாதிரி சிஸ்டம் 1 எப்படி நம்மள ஒரு அதீத நம்பிக்கைக்கு தள்ளுது, 10,000 நாணயம் சுண்டும் குரங்குகள் மூலமா தலேப் சொன்ன அந்த மௌனமான ஆதாரங்கள் பத்தியும் பேசணும். சோஷியல் மீடியா அல்காரிதம்கள் எப்படி அந்த மாயைய ஒரு வியாபாரமா மாத்துது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆப்ரஹாம் வால்ட் சொல்லிக் கொடுத்த நாம் பார்க்காத விஷயங்களே மிகவும் முக்கியமானவை அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பாடம். இதை எல்லாம் சுருக்கமா ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க? நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்ய விரும்புறேன். ட்ரேடிங் இஸ் நாட் டிஃபிகல்ட் பிகாஸ் வின்னிங் இஸ் ரேர். ட்ரேடிங் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் ஃபெயிலியர் இஸ் இன்விசிபிள். அதாவது வெற்றி பெறுவது அரிதானது அப்படிங்கறதால ட்ரேடிங் ஒன்னும் கஷ்டமான விஷயம் இல்ல. தோல்வி அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாம ரொம்ப சாமர்த்தியமா மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதால தான் அது ரொம்ப ரொம்ப கடினமானது. இந்த இன்விசிபிள் ஃபெயிலியர்ஸ்,
அதாவது கண்ணுக்கு தெரியாத தோல்விகளை காணாம போன அந்த விமானங்களை எவர் ஒருவர் முழுமையா புரிஞ்சுக்கிறாரோ அவர் மட்டுமே நீண்ட காலம் இந்த சந்தையில உயிரோட இருப்பார். எந்த ஒரு ட்ரேடர் இந்த மாயையை உடைச்சு நிஜமான மார்க்கெட்டை பார்க்கறாரோ அவர்தான் தன்னோட முதலீட்டை காப்பாத்திப்பார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கன்க்ளூஷன். இந்த அலசல்ல இருந்து விடை பெறுவதற்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சோஷியல் மீடியாவும் சரி, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சரி, எப்பவுமே தோல்விகளை உங்க பார்வையிலிருந்து மறைச்சு வெற்றிகளை மட்டுமே உங்க கண் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான விளம்பரம் மாதிரி நிறுத்துது அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையிலோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டிலோ நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது உங்க கண்ணுக்கு தெரியாம ரொம்ப திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிற அந்த மௌனமான ஆதாரங்களை, அந்த காணாம போன விமானங்களை நீங்க எப்படி தேடி கண்டுபிடிக்க போறீங்க? இந்த கேள்வியோடு இன்றைய ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம். அந்த மௌனமான ஆதாரங்களை தேடுங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.